பல சுபகரங்கள் அந்த இடம் சுகப்படும்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடலை என்ன பண்ணலாம், காலபுருஷ தத்துவத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசியாக பிரிக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட உடம்பை கூட 12ஆக பிரிச்சுக்கலாம். மேசத்தை தலைன்னு வச்சுக்கலாம், ரிஷபத்தை முகம்னு வச்சுக்கலாம், மிதுனத்தை இந்த கழுத்து பகுதியிலேருந்து சோல்டர் பகுதி வரைக்கும் வச்சுக்கலாம், கடகத்தை இந்த மார்பு பகுதிக்கு கொண்டு வந்துடலாம், சிம்மத்தை தொப்புள் பகுதியிலேருந்து மார்பு கீழே இருக்க மேல் வயிறுன்னு வச்சுக்கலாம், அப்புறமா அடி வயிறு, கன்னி, துலாம், குறிவப்ப பகுதி, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பாதத்து வரைக்கும் கடைசியாக மீனத்தை பாதம்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி 12ஆக வச்சுக்கிறோம். 9ஆகவும் பிரிப்பாங்க. சூரியனா இது, சந்திரனா இது, செவ்வாய்னா இது வரைக்கும் அப்படின்னு 9 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அப்படியும் பண்ணுறது உண்டு. உடம்புக்குள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்கிற உறுப்புகளெல்லாம் 9 கிரகத்துக்குள்ளேயும் அப்படியும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்குது. அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கடகராசியை மார்பு பகுதியாக வைக்கிறது. அதனால் மார்பு பகுதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்குரியதுன்னா மகாலட்சுமிக்குரியதுன்னு வாங்க, கோமாதாக்குரியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சௌபாக்கியம், பால் பாக்கியம்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடியது. வெண்ணிற பொருட்களுக்குரியது இதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் யாருக்காவது கடகம் என்ற ராசி, அந்த ராசியை ஒரு இதாக எடுத்துக்கலாம். சுக்கிரன்ற காரகத்துவத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அழகுக்குரிய கிரகம் அப்படி எடுத்துக்கினா சந்திரன், முகம் சந்திர பிம்பம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பழைய காலத்தில் பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த முகத்தை அழகுக்குரியதாக எடுத்துக்கலாம். அதனால தான் அழகான ராசியான கடக ராசியில் சுக்கிரன் இருந்ததுன்னா அது அழகான மார்பகத்துடையவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 4ஆம் இடம் தான் பெரியது. 4ஆம் இடம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்காக இருந்தாலும் பெண்ணாக ஆணாக இருந்தாலும் சரி. ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு கடக லக்னமாக இருக்குது. 4ஆம் இடம், கடகத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சநிலையில் இருப்பார். 4ஆம் இடத்துல பலமான கிரகங்கள் இருக்கும்போது அவருக்கு ராமரோட மார்பை பற்றி கம்பர்லாம் பலமாக வர்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி அதே போல தான் பெண்ணுக்குமே ஒரு லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுப கிரகங்களோடு இருந்து 4ஆம் இடம் ஆட்சியும் பெற்று இருந்தால் அவங்களுக்கு வனப்பாக இருக்கும், எடுப்பாக இருக்கும்னு பேர். புரியுதுங்களா? அதுலேயும் பாவகிரகங்கள் ஒன்று இருக்கலாம்,